திமுக கூட்டணி கட்சிகள் வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள முக்கிய திருத்தங்களுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வக்பு நிலத்தை அரசு நிலம் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தாலே உரிய அதிகாரிகள் அறிக்கை அளிக்கும் வரை அல்லது அரசு முடிவெடுக்கும் வரை அச்சொத்தை பறிக்கும் அதிகாரத்துக்கு தடை. வக்பு பயனர் என்பதை நீக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கான அதிகாரத்துக்கு தடை. மத்திய வக்பு வாரியத்தின் 4க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அல்லாதோரை சேர்ப்பது, மாநில வக்பு வாரியங்களில் 3க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அல்லாதோரை சேர்ப்பதற்கு தடை. இதனால் இந்த வாரியங்களில் முஸ்லிம் பெரும்பான்மையாக இருப்பது உறுதி செய்யப்படும். ஒன்றிய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டவிரோதமாக செய்துள்ள திருத்தங்களை நீக்குவதை நோக்கி முக்கிய நகர்வாக இன்றைய நீதிமன்றத்தின் உத்தரவு அமைந்துள்ளது. இந்த சட்டத்தின் முன்வரைவு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்தே திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தொடர்ச்சியாக எதிர்த்து வந்துள்ளது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள பலரோடு சேர்ந்து வெற்றியும் கண்டுள்ளது திமுக கூட்டணி கட்சிகள். தமிழ்நாடு அரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஒன்றிய அரசு வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் பாஜகவின் முயற்சிக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் இன்றைய உத்தரவின் இஸ்லாமியர்களின் மத உரிமையும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பாதுகாக்கும் என மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது.